வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். நீங்க இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம சுகர் கேன் மிஷினோட மெயின்டெனன்ஸ் வீடியோங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போறோம். வெயில் காலத்துல மிஷின் பிரேக் டவுன் ஆகாம நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க, நான் சொல்ற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகாமயே ஓடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்ம கரும்பு உள்ள விட்டதுக்கு அப்புறம் லோட் ஆயிருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்ன்றதை தான் இப்போ பார்க்க போறோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த கரும்பு உள்ள விடுறீங்க, நார்மலா ரிவர்ஸ் எடுக்கிறதுனா இந்த ரிவர்ஸ் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் உள்ள போய் கரும்பு ஜாம் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிவர்ஸ் சுவிட்சு டக்குன்னு போட்டுட்டு எடுக்கவும் கூடாதுங்க. எடுத்தோம்னா ஓவர்லோடு வரும். ஸோ அதுக்காக நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான் இந்த கிரீன் கலர் சுவிட்சுங்க. இப்போ கரும்பு உள்ள லோட் ஆயிடுச்சு, உள்ள மாட்டி லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிரீன் கலர் சுவிட்சை அமுத்துனீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின்னாடி சுத்துங்க. அப்படியே உங்களுக்கு மிஷின் லோட் ஆகி ஜாம் ஆகி ஆஃப் ஆயிருச்சு, ட்ரிப் ஆயிருங்க. ஒரு சில டைம் மிஷின் பாத்தீங்கன்னா ஓவர்லோட்ல ட்ரிப் ஆயிருங்க. ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இந்த சின்ன சுவிட்ச் ஒன்று இருக்குங்க. இந்த சின்ன சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பழையபடிக்கு மிஷின் வந்துருங்க. நீங்க சும்மா இதை வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிடுச்சு உள்ள மாட்டிடுச்சு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா உள்ள வந்து திருப்பி ஓவர்லோடு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பவர் எல்லாமே இந்த ட்ரிப் சுவிட்சுக்கு தான் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு மோட்டர் கம்ப்ளைண்ட்டும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அடுத்து ஒரு மேனுவல் டிப்ஸுங்க. இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம உள்ள வந்து கிரீசிங் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, இந்த டாப் கவர் மேல ஒரு 4 போல்ட் வந்திருக்குங்க. இந்த சைடு முன்னாடி 2 போல்ட்டு அண்ட் பின்னாடி 2 போல்ட்டு. அதை நம்ம கழட்டிட்டு இந்த டாப் கவரை கட் பண்ணி டாப் கவர் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா மிஷினோட லுக் இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கேஸ்ட்ரால ஒரு நல்ல கிரீஸ் வாங்கிட்டு இந்த கியர் வீல்ல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கியர் டீத் நல்லா இருக்குங்க. 2 சைடுமே கியர் டீத் வரும். ஸோ 2 சைடுமே கியர் டீத்ல கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லூப்ரிகேட் செயினுங்க. இந்த செயின்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஆயில் வித் கிரீஸோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா செயினோட லைஃப் நல்லா இருக்குங்க. அந்த டைம்ல நீங்க விடும்போது இந்த போல்ட் நட்டெல்லாம் சும்மா ரேண்டமா ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கரும்பு கத்தையாவோ இல்ல ஓவரா பெரிய சைஸா இருக்கிற கரும்பை மேக்சிமம் இதுல விடும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனாலையும் நம்மளுக்கு வந்து மிஷின் ஓவர்லோட் ஆகுறதுக்கு இந்த ஏரியாக்குள்ள போற மாதிரி வச்சு கரும்பு உள்ள விடுங்க. உள்ள போக முடியல அப்படின்னா நீங்க அதை 2ஆ கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸை பத்தின வீடியோ வந்து நம்ம கோவை கிளாசிக்ல மட்டும் நம்ம கஸ்டமருக்காக நம்ம கொடுக்குற வீடியோங்க. இந்த வீடியோ நீங்க மற்ற பிராண்ட்ல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னம்னா, நம்ம மிஷின் மட்டும் இல்லாம நீங்க எந்த மிஷின் பிராண்ட்ல யூஸ் பண்ணாலுமே அதை நல்லா மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. நாங்க சொன்ன மாதிரி நீங்க மிஷினை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு மிஷின் பிரேக் டவுன் ஆகாம ஓடிட்டு இருக்கும். உங்க வருமானத்துக்கு தடை இல்லாம இருக்குங்க.